தன்னுடைய தாயை இழந்து சோகத்துல கண் கலங்கி அழுத தல அஜித் அவர்களை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நேர்ல சென்று அஜித் அவர்களை கட்டி அணைச்சு தன்னுடைய ஆறுதலை தெரிவிச்சிருக்காரு. நடிகர் தல அஜித் அவர்களுடைய தாயார் மோகினி அவங்க இன்னைக்கு காலையில யாருமே எதிர்பார்க்காத நிலையில உடல்நல குறைவு ஏற்பட்டு காலமானாங்க. இந்த நிலையில தன்னுடைய கார் ரேசிங் நிறுவனத்துக்காக துபாயில இருந்த அஜித் அவர்கள் இன்னைக்கு மாலை தான் சென்னை வந்தாரு. பல திரைத்துறை பிரபலங்களும் பல முக்கிய அரசியல்வாதிகளும் அஜித் அவர்களுடைய தாயாருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருக்கிற நிலையில தன்னுடைய தாயாரை இழந்த சோகத்திலையும் வருத்தத்திலையும் இருக்கிற தன்னுடைய நெருங்கிய நண்பர் அஜித் அவர்களுடைய துக்கத்துல பங்கெடுக்க நம்ம தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்னாடி தல அஜித் அவர்களுடைய வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம நண்பர் அஜித் அவர்களை கட்டி அணைச்சு தன்னுடைய வருத்தத்தையும் ஆறுதலையும் தெரிவிச்சிருக்காரு. ஜோசப் விஜய் அவர்கள் அஜித் அவர்கள் கிட்ட வருத்தப்படாதீங்க நண்பா, நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் இழப்பு செய்தியை கேட்டு தன்னுடைய அம்மாவும் ரொம்பவே வருத்தப்பட்டதாகவும் எதுக்கும் வருத்தப்பட வேணாம் நான் இருக்கேன் அப்படின்னு சிஎம் விஜய் அவர்கள் நண்பர் அஜித் அவர்களுக்கு அவருடைய ஆறுதலை தெரிவிச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அஜித் அவர்களுடைய தாயார் மோகினி அவங்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவருடைய இறுதி அஞ்சலியை செலுத்தியிருக்காரு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் மட்டும் இல்லாம நடிகை த்ரிஷா அவங்களும் விஜய் அவர்களோடு சென்று அஜித் அவர்களுக்கு ஆறுதலையும் வருத்தத்தையும் தெரிவிச்சு அவங்களும் இறுதி அஞ்சலியை செலுத்தியிருக்காங்க. இப்போ தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய நண்பருடைய சோகத்துல பங்கெடுத்திருக்கிறது மட்டும் இல்லாம என்ன ஒரு உதவி தேவைப்பட்டாலும் உடனடியா என்ன நேரடியா தொடர்பு கொள்ளுங்க நண்பா அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் அஜித் கிட்ட சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரடியா சென்று தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தியிருக்கிற வீடியோ தான் சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. பல வருடங்களுக்கு பிறகு இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் இப்ப நேரடியா சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வு பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.